டிஆர்பில இருந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேற்றைய தினம் நம்முடைய சேனலில் வந்து போட்டிருந்தோம் என்ன எக்ஸாம், எவ்வளோ வேகன்சி, எப்போ எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோக்குள்ள பிஜி டிஆர்பி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் நம்ம பட்ஜெட்டில் வந்து 1721 காலியிடங்கள் இருக்குது. கூடிய விரைவில் நாங்கள் வந்து அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நியூ சிலபஸை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓல்டு சிலபஸை ஃபாலோ பண்ணாமல் நியூ சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு அதாவது உங்களுக்கான பாடம் என்னமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தமிழ் பேஜ் அப்படின்னா பாரதியார் பேஜ், சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ், ஹிஸ்ட்ரி அப்படின்னா பகத்சிங் பேஜ், அதே மாதிரி ஜியாகிரபி அப்படின்னா ஜேம்ஸ் ரெனால்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் இருக்குது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான டேட்டா பேஸ், அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் 1 by 1 வந்து மூவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு டிஆர்பில இருந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேற்றைய தினம் நம்முடைய சேனலில் வந்து போட்டிருந்தோம் என்ன எக்ஸாம், எவ்வளோ வேகன்சி, எப்போ எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோக்குள்ள பிஜி டிஆர்பி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் நம்ம பட்ஜெட்டில் வந்து 1721 காலியிடங்கள் இருக்குது. கூடிய விரைவில் நாங்கள் வந்து அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருடாந்திர கால அட்டவணையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூடுதலாக தான் இந்த காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா? அதே மாதிரி அறிவிப்பில் இதை விட கூட, அதாவது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்க தவிர இதை விட குறையாது. அப்படி இருக்கும்போது எல்லா பாடத்துக்குமே வந்து காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி கெசட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டிஆர்பி பிஜி டிஆர்பி டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓல்டு சிலபஸை ஃபாலோ பண்ணாமல் நியூ சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு அதாவது உங்களுக்கான பாடம் என்னமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் போதுமானது. அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல் எல்லாமே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதாவது மேஜர், கல்வி உளவியல், கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த மாதிரி எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அறிவிப்பு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் எப்போ அறிவிப்பு வெளியிடுதாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிடுதாங்க. அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா பாடத்துக்குமே வந்து நல்ல வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. சேம் டைம் வந்து எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் நமக்கு அறிவிப்பு வெளியிடுதாங்க அப்படின்னா ஒரு 20 days, ஒரு 30 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க. அதிலிருந்து செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மாதம் இருக்குது. 2 மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட 61 நாள் தான் இருக்குது. இந்த 61 நாளில் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதே மாதிரி நவம்பர் மாதம் எப்போ வேணால் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணலாம். மேபி நவம்பர் 1st வீக்காக இருக்கும், 2nd வீக்காக இருக்கும், 3rd வீக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து என்ன வேணால் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும்தான். ஸோ உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே பிஜி டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி +1 +2க்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நம்ம எவ்வளவு ஷார்ட் டைமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட் டைமாக முடிச்சுட்டு நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ தமிழ் பேஜ் அப்படின்னா பாரதியார் பேஜ், சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ், ஹிஸ்டரி அப்படின்னா பகத்சிங் பேஜ், அதே மாதிரி ஜியாகிரபி அப்படின்னா ஜேம்ஸ் ரெனால் பேஜ். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் இருக்கு. இந்த பேஜை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாட சம்பந்தப்பட்ட தகவல் மட்டும்தான் அப்டேட் ஆகும். இதை நீங்க ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ் தொகுதி திரு குரூப்ல வந்து தமிழ் மட்டும் அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கல்வி உளவியல் கரண்ட் அஃபேர் ஜிகே அந்த குரூப்ல வந்து எல்லாருமே காமனா இருப்பீங்க. அதுல வந்து எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலபஸை வந்து நீங்க நல்லா பார்க்கணும். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்களோட வந்து உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த அகாடமி அப்படி பண்ணுறாங்க, இந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு வந்து இப்படி படிக்காங்க, இந்த ஃப்ரெண்டு வந்து இப்படி படிக்காங்க, நான் இன்னும் படிக்கலை, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏறெடுத்து பார்க்காம நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கமா, படிக்கமா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, ரிவைஸ் பண்ணுறோமா, ரிப்பீட் பண்ணுறோமா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸாம் வருமா வராதா, நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். அதனால நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு சொன்னேன், கண்டிப்பாக வந்துருச்சு. வேகன்சியை பொறுத்த மட்டும் நல்ல வேகன்சி. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அதுக்கான முயற்சி வந்து பண்ணணும். அதே மாதிரி பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் நல்லா உங்களுடைய சப்ஜெக்டை வந்து அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பிசிக்ஸ், பிஜிடிஆர்பி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஆன்லைன் மூடில் கரண்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணி என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்து ரிப்பீட்டடாக நம்ம டெஸ்ட்டுமே கான்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதையுமே வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணி படிக்க வரீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் தமிழ் தொகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட்டு, மேஜருக்கான மெட்டீரியல், அதே மாதிரி சைக்காலஜி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் 1 by 1 வந்து படித்து மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நியூ சிலபஸ் வைஸ் தான் நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் வந்து இருக்குது, கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து மாற்றிடுவாங்க. ஸோ உங்களுக்கான பாடம் என்னவோ அந்த பாடம் சம்மந்தப்பட்ட தகவலை டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுங்கள், சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாடமோ அதனை சார்ந்த டேட்டா வந்து நம்ம டெய்லியுமே சிலபஸ் வைஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவை நாங்கள் ரிசல்ட் காட்டணும், உங்களுக்கு தேவை நீங்கள் படித்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியில் அமரணும். இதுதான் வந்து எங்களுடைய ஆசை. ஸோ உங்களுடைய ஆசை உண்மையிலேயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான டேட்டா பேஸ், அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து யூஜி, பிஜி ரெஃபரன்ஸ் 1 by 1 வந்து மூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நான் படித்தா பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. பேசிக்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போங்க, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு டைமில் வந்து படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கை, பட் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு வந்து நல்லா அப்டேட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் புக் வந்து நல்லா படிங்க. அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து யூஜி, பிஜி ரெஃபரன்ஸ் 1 by 1 படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும், சரியா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்டேட் எல்லாமே கிடைக்கும், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை
பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு நான் டீச்சிங் ஃபீல்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ படித்தா நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி முயற்சி ப்ளஸ் பயிற்சி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து வெற்றியாளராக மாற முடியும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஆக முடியும். ஓகே, ஸோ படித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இந்த வீடியோ தொகுப்பை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு டீச்சர்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்களுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.